ஹலோ ஆல் வணக்கம். டபுள் ஹெட்டர் சண்டே தமாக்கா முடிஞ்சிருச்சு. பீடாக்ஸ் ரெண்டு மேட்ச் செம்ம மேட்ச். டிசிஎஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஆர்ஆர். எதை ஆரம்பிக்கலாம்? டிசிஎஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? ரெண்டு மேட்ச் செம்ம மேட்ச்னு சொன்னீங்களே, ஒரு மேட்ச் ஒரு அடால்ட் பால் மேட்ச் நடந்தது மத்தியானம், அதை பேசிட்டு ரெண்டாவது மேட்சுக்கு போலாம். ஓகே, அந்த அடால்ட் பால் மேட்ச் ரிட்டர்ன் ஆஃப் கேஎல் ராகுல் வைசாக். நான் இப்படி தான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு இந்த செந்தில் வந்து ஸ்விம்மிங் பூல் மேலே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரி நாங்கள் இப்படி தான் அடிப்போம், 300க்கு தான் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு இன்னைக்கு விளாண்ட மற்றொரு நாள். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அடிச்சாங்க. அவங்க நீங்கள் சொன்ன இதோட கம்மியாக தான் இதாகிடுச்சு. ஒழுங்காக அவங்க பில்ட் பண்ணி ஆடிருந்தா இன்னும் அடிச்சிருந்துருக்கலாம். டிசி வந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பற்றி இனிஷியல் தாட்ஸ் என்ன? திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு அவங்களோட பேட்டிங் அப்ரோச்சை அவங்க கர்வ் பண்ணலன்னா நல்ல டீமை வச்சுன்னு பிளே ஆஃப்ஸுக்கு போகாம போயிடுவாங்க. கண்டிஷன்ஸ் ஆர் கிங். நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது அதுதான், கண்டிஷன்ஸ் ஆர் கிங். நீங்க திமிரா நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னா வைசாக்ல பால் நிற்கும் அப்படின்னு சொன்னோம். உங்களுக்கு 190 அடிச்சா போறோம், அது மேல நீங்க எதுவும் அடிக்கணும்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்க வின் ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் எப்படி போலிங் போடுறீங்க. ஓகே, டிசி 58 ஃபார் 4, எஸ்ஆர்ஹெச் 52 ஃபார் நோ லாஸ் கீலோஸ். ரெண்டாவது என்ன சொன்னோம், அந்த பால் ஹோல்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 11 to 15 எந்த டீம் நல்லா ரன் அடிக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்கும்னு சொன்னோம். எஸ்ஆர்ஹெச் 11 to 15 35 ஃபார் 3, டிசி 54 ஃபார் 1 கிலோஸ். கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எதுவும் தெரியாம காட்டுத்தனமா எல்லா பாலையும் சுத்தினீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஒரு வருஷம் போவீங்க, அது எப்படியோ போயிடுச்சு. இந்த வருஷம் வேலைக்கு ஆகாது. நல்ல டீம் வச்சிருக்காங்க, திமிரா கிரிக்கெட் ஆடினா வேலைக்கு ஆகாது. திருப்பியும் சொல்லிடுறோம், என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் 55 ஃபார் 2 6 ஓவர்ல. ஓகே, 58 ஃபார் 4 என்ன பண்ணிருக்கணும். எப்பா, 4 விக்கெட் போயிடுச்சு, ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரிங் பண்றேன், 15 ஓவர் வரைக்கும் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு. ஓகே, அதை பண்ணல அவங்க. அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிச்சாங்க, டமார் டிமின்னு அடிச்சாங்க. அனிகேத் வர்மா அப்படிதான் ஆடுவாரு, எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளாசன் ஷுட் ஹவ் த்ரோன் இஸ் விக்கெட் அவே லைக் தட். அதுக்கப்புறம் 10 ஓவர்ல 105 ஃபார் 4 தே காட் பேக் ஆக்சுவலி. 11 to 15 நம்ம சொன்ன அந்த வின் ஃபேக்டர், 35 ஃபார் 3, 140 ஃபார் 7, 23 ஃபார் 3 ஆட்டம் க்ளோஸ். இவங்க எப்படி ஆடினாங்க பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 52 ஃபார் நோலாஸ், 10 ஓவர்ல 96 ஃபார் 2, 11 ஓவர்ஸ்ல 150 ஃபார் 3. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, நாங்க அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 2 USC/4A ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஓகே, கடைசியில வியான் புல்டரை நம்ம அந்த அவ்வளவு பின்னாடி எடுத்துன்னு ரன் அடிச்சிருவாங்களாம். இட் ஹஸ் பொட்டன்ஷியலி ராப்ட் பவுலர் லைக் ஆடம் சாம்பா. இந்த அன்சாரிய பத்தி உங்களுக்கு முன்னாடியே இந்த ப்ரிவியூல நான் சொல்லிட்டே இருப்பேன், உருட்டு உருட்டுன்னு போடுவாரு, நல்லா போடுவாருன்னு. உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன்ல 7 விக்கெட் விழுந்த அப்புறம் வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் சம்மன் லைக் மல்டர் டு கம் அண்ட் டூ தேர். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரு. அதுல ஒரு போலரை எழுந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க பவர் பிளே ப்ளீடிங் ப்ளீடிங்னு சொல்லிட்டே இருக்கோம். 77 ஃபார் 3, 77 ஃபார் 2, 52 ஃபார் நோலாஸ். அபிஷேக் சர்மாக்கு 2வது ஓவர் குடுக்குறீங்களேயா, இதெல்லாம் எப்படியா சொல்றது. பாப் டூப்ளசி மாதிரி ஒரு பிளேயர் ஓப்பனிங் வராரு, அபிஷேக் சர்மாக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போலிங் குடுக்குறீங்களே. அது மல்லர் எப்படி? எடுத்துட்டு வந்ததன் பலன். பீடா மல்லர் எடுத்துட்டு வந்ததுக்கு அவங்க அப்படி பே பண்ணி தான் ஆகணும் அந்த பிரைஸ். அதை தான் நான் சொல்றேன், ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப. இனி பாருங்க வேடிக்கை என்ன நடக்க போகுதுன்னு. அதாவது நான் சொல்றேன் பாருங்களேன், எந்த டீம் காம்பினேஷனை, ஒரு விதத்துல சிஎஸ்கே பார்த்தா எரிச்சலா இருக்கும், காம்பினேஷனை மாத்த மாட்டேன்றாங்கன்னு. பரவாயில்லன்றுவேன் நானு. ஏன்னா இவங்க போன வருஷம் தான் இந்த அப்ரோச் வச்சு, ஒரு வருஷம் தான் இது ப்ரூவன் அப்ரோச். சிஎஸ்கே இந்த அப்ரோச்சை 18 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு என்னதான் இந்த மாதிரி பண்றாங்களே சிஎஸ்கேனாலும் அவங்கள பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி அவங்க கிரிக்கெட், எப்படி டிராவிஸ் ஹெட்ல எப்படி அவுட் ஆனார் பாத்தீங்களா நீங்க. தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு தூக்கி அடிச்சு. அந்த பாருங்க, அந்த அனிகேத் வர்மா ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. அவரும் கேட்ச் விட்டாங்க பீடா, கைக்கு வந்த கேட்ச் விட்டாங்க. போரல் தான் விட்டாரு. விட்டாங்க விட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரெண்டு புது பிளேயரை இங்க இருந்தா தூக்கிட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த லுக்ஸ் வெரி சாலிட் டு ஃபிட் இன் டு த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இதை வச்சு நீங்க தோக்குறீங்கன்னா இது பி ஸ்கொயர் மைனஸ் 4AC/2A ஸ்கொயர் ரூட் தான், வேற எதுவுமே கிடையாது.
இதைத்தான் 2 வருஷம் முன்னாடி பண்ணாங்க. இப்ப 2 மேட்ச் தோத்துட்டாங்க. போன வருஷம் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது, இதாண்டா அப்ரோச் அப்படின்னு அடிச்சாங்க. அங்க ஒருத்தன் வந்து அல்சாரி ஜோசப் எல்லாம் வந்து லாக்கி ஃபெர்குசன் எல்லாம் ஆடி வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணா ஒருத்தன் சின்னசாமி ஸ்டேடியத்துல. அதனால உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ அப்படியே நல்லா போயிடுச்சு. இப்ப அடி வாங்கின உடனே தான் உங்க கேரக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறமும் நான் தெரியாம நான் இப்படிதான் ஆடுவேன் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. டிசி என்ன தப்பு பண்ணாங்க? 6 ஓவர்ல 4 விக்கெட், 7வது ஓவர் கொண்டு வாங்க குல்தீப் யாதவ்னா. அவங்கள அந்த அந்த ஃபேஸ்ல அவங்களுக்கு ஏன் ரன்னு போச்சுன்னா பிகாஸ் குல்தீப் யாதவ் 10வது ஓவர் வந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி விட்டு காட்டினாரு பாருங்க குல்தீப் யாதவ். 7th ஓவர் குல்தீப் யாதவ் வந்தா சுத்தி குல்தீப் யாதவ் அடிக்க போயிட்டு 130 காலி ஆயிருப்பாங்க இவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பவர் பிளேல கன்சல்டேட் பண்ணிட்டு இந்த நீங்க 24 பால்ல நீங்க ஒரு T20 கிரிக்கெட்ல தோக்குறீங்கன்னா இட் இஸ் அ டபுள் லாஸ் ஃபார் யூ. யுவர் நெட் ரன் ரேட் கெட் அன் அப்சல்யூட் ஸ்மாஷிங். மத்த அந்த ஒரே ஒரு இதை தவிர ரொம்ப நல்லா பண்ணாங்க. திருப்பி நான் சொல்றேன், அந்த மோஹித் சர்மா பிரில்லியண்டா போட்டாரு, எக்ஸ்ட்ராடனரியா போட்டாரு. எப்பவுமே அதான் நான் சொல்லுவேன், ஸ்டார்க் இஸ் ஸ்டார்க். போன வருஷமா அவர் சரியா போடல, எப்ப வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்தாரு. இப்ப வேகமா அரைவ் ஆயிட்டாரு. இப்ப வந்து முகேஷ் குமாரும் ஃபிட் ஆயிட்டாரு. முகேஷ் குமார் நீங்க பயந்து கேட்டீங்க ஏதாவது பிரச்சனையானு. நல்ல வேளை அவருக்கு எதுவுமே இல்ல. ஸ்லோவா வந்துட்டு they are getting their combination right. They are not going to fiddle around with their combination. 2 out of 2 wins. This is a momentum for DC. எனக்கு ரொம்ப ஆசை இந்த பஞ்சாப் கிங்ஸ், டிசி இவங்கெல்லாம் வந்து மேல வரணும்னு. ஹோப்ஃபுல்லி தே வில் கம் ஃபார்வர்ட். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. இன்னும் 12 மேட்ச்ல அவங்க 6 ஜெயிச்சா போறோம். ஐ திங்க் தே கேன் டூ இட். இஃப் யூ கேன் லிட்டில் பிட் இம்ப்ரூவ் தேர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த அந்த ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், அந்த அட்டாக்கிங் மைண்ட் செட் உங்களுக்கு அப்ப வரணும். அந்த சுச்சுவேஷன்ல கபால்ல 7வது ஓவர்ல குல்தீப் யாதவ் நீங்க கொண்டு வரணும். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா 4 விக்கெட் போயிடுச்சு, இவங்க அடிக்க மாட்டாங்க, பால் இன்னும் சாஃப்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் லேட்டா குல்தீப் யாதவ் கொண்டு வரேன் அப்படின்னு. இப்ப அந்த பார்ட்னர்ஷிப் கிடைச்சது. கிளாசன் வந்துட்டு ஆத்திரப்பட்டு அந்த ஷாட்டை ஆடல. அனிகித் வர்மா அடிச்சு அடிக்கு கிளாசன் நின்று இருந்தாங்கன்னா இன்னொரு 30 ரன் கூட போயிருக்கும். I'm not saying DC couldn't have chased it, but they would have given an opportunity to Sunrisers when they were staring down the barrel. That is when you have to be extremely on the throat of the opposition. காலை வச்சுட்டியா அமிக்கணும், விடவே கூடாது. அவன் அங்கேருந்து வந்து 163 அடிச்சதே பெரிய விஷயம். கிளினிக்கல் அந்த பார்ட் ஆஃப் டிசி. வெரி 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 வெல் பிளே. சூப்பர். கேஎல் ராகுல் ஒரு கேமியோ பண்ணாரு, பட் அவுட் ஆயிட்டார் அன்பார்ச்சுனேட்லி. பட் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, சப்பு சப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாரு. சார் இப்போ ரொம்ப சிம்பிள். இஸ் கோயிங் டு பிளே லைக் தட். தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் தட். ஐ வுட் வாண்ட் ஹிம் டு பேட் நம்பர் 3. போற கீழே இறங்குறீங்களே நீங்க. நம்பர் 3 ஆனே அவரு. உங்களுக்கு வந்து ஃப்ரேசர் மெக்கர்க் இஸ் கோயிங் டு பிளே எக்ஸ்ப்ளோசிவ்லி. ஃபாஃப் டு பிளஸி மிக்ஸ்டு கியர்ஸ் போது கேஎல் ராகுல் ஷுட் பேட் நம்பர் 3. இன்னொன்னு என்னன்னா அவர் போகும்போதே சொல்லி அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இங்க இருந்து மேட்ச் தோக்க முடியாது, அடிச்சு நெட் ரன் ரேட்டை டேமேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அப்படி ஆடினாரு, இல்ல அவர் ஆடி இருக்க மாட்டாரு. If that is going to be the approach, what is going to have, you have to bat at number 3. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு all of a sudden the top 3 becomes really explosive. Fraser Maker will not be consistent. ஆனா ஏதாவது ஒரு 2 மேட்ச் டேமேஜ் பண்ணுவாரு. ஃபாஃப் டு பிளஸி 600 ரன் ஷூர், அதுல சந்தேகமே கிடையாது. தென் யூ காட் சம்மன் லைக் கேஎல் ராகுலுக்கு போது அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அப்படியே பாம்புக்கு வர்ற மாதிரி. இந்த விப்ராஜினிகமும் நல்லா ஆடுறாருக்கும் போது இந்த டாப் 3 குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி இவங்க ஸ்ட்ராங் பண்ண போரால நம்பர் 4 தான் இறக்கணும். அதை பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் டிசின்றது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். சூப்பர். பட் எண்ட் ஆஃப் த டே டிசி ஜெயிச்சிட்டாங்க, நல்லாவே ஜெயிச்சிட்டாங்க. 2 out of 2. இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடாக தேர் வெல் ஆன் தேர் வே இன் திஸ் ஐபிஎல். இதை பத்தி ஃபைனல் தாட் சொல்றீங்களா, இல்லை அப்படியே சிஎஸ்கே மேட்சுக்கு போலாமா? ஃபைனல் தாட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சன்ரைசர்ஸ் ஹவ் காட் நத்திங் டு லூஸ். தேர் குவாலிட்டி டீம், தேர் பவர்ஃபுல் டீம். அந்த கொஞ்சம் அரகன்ஸை செல் அவுட் பண்ணிட்டு நான் 300 அடிக்கிறேன், 280 அடிக்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ், பயப்படுற மாதிரியான ஒரு பேட்டிங் இருப்ப தே ஷுட் பி அக்கௌண்டபிள் பேஸ்ட் அந்த கண்டிஷன். சின்னசாமியில இந்த மாதிரி ஆடுறியா, ஹைதராபாத்ல இந்த மாதிரி ஆடுறியா, டெல்லியில ஆடுறியா, அந்த மாதிரி வைசாக்ல பால் நிக்கும் நம்ம சொல்றோம், அங்க வந்து நீ காட்டடி அடிக்கிற. சென்னை, வைசாக், லக்னோ எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆடணும். அதை பண்ணாங்கன்னா வந்துட்டு they'll be even better. சன்ரைசர்ஸ் வில் பிளே வெல், சன்ரைசர்ஸ் வில் ப்ராக்ரஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் எல்லா மேட்சும் இந்த மாதிரி ஆடி அவங்க கான்பிடன்ஸ் போய் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை விட ஒரு பெட்டர் ஸ்டார்ட் டிசிக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2012 வந்து அப்படித்தான் டாமினேட் பண்ணாங்க. அது வீரேந்தர் சேவாக், மணி மர்க்கல் வந்து பர்பிள் கேப்பாங்க போது நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர்ல வந்து இவங்க கிட்ட
தோத்தாங்க சென்னை கிட்ட. விஜய் வந்து செஞ்சுரி அடிச்சாரு, பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க அந்த சீசனை. அந்த மாதிரி வந்து டாமினேட் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு, பிகாஸ் காட் த ஸ்டார்ட். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு சின்ன சேஞ்ச் டு பி ஸ்லைட்லி அக்ரெசிவ், இன்னோவேட்டிவ் அண்ட் சென்ட் கேஎல் ராகுல் அட் நம்பர் 3. தேர் கோயிங் டு கோஸ்டல். அங்க இப்ப நேர கவுஹாட்டிக்கு போயிடலாம். கவுஹாட்டிக்கு போகலாம், பட் திரும்பி மஞ்சள் சொக்காய் போட்ட ரசிகர்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் தான். ஆனா போன தடவை மாதிரி அசிங்கமா தோக்கல, ஆனா தோத்துட்டாங்க. க்ளோஸா வந்து தோத்தாங்க. பவர் பிளேல ரொம்ப ரன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் புல் பேக் பண்ணாங்க பவுலிங்ல. பேட்டிங் பவர் பிளே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் கொஞ்சம் புஷ் ஆன் பண்ணாங்க. ஆனால் ஒரு இது அசரங்கா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிளாக் பண்ணாரு. கடைசியில பீடா நான் ஒரு வரியில சொல்லிடுறேன், விஜய் சங்கர் வந்த இடத்துல ஓவர் வந்திருந்தா மேட்சை க்ளோஸ் பண்ணி விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, மேஜிக் ஸ்கோர் இந்த பிச்சில் நான் எவ்வளவு சொன்னேன் ப்ரிவியூல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல நான் திருப்பி சொல்லட்டுமா? நம்ம நிறைய ப்ரிவியூ பண்ணிட்டோமே, நீங்களே சொல்லிடுங்க. ட்வீட்டும் பண்ணிட்டேன். 186 இஸ் த மேஜிக் ஸ்கோர். இன்னைக்கு ட்வீட் பண்ணேன், 3 ரன்ஸ் ஷார்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு. ஓகே, கண்டிஷன்ஸ் ஆர் கிங். அந்த பிச்சை எனக்கு ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா சொல்லிடுவேன் அந்த பிச்சு எப்படி இருக்கும்னு. ஓகே, 186 அப்படிங்கும் போது இப்ப வந்து இங்க வந்து ஒரு 2 வின் ஃபேக்டர் சொன்னோம். என்ன? ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல யார் நல்லா ஆடுறாங்களோ, 8 ஓவர் நல்லா ஆடிட்டு அடுத்த 7 ஓவர் கன்சாலிடேட் பண்ணிட்டு கடைசி 5 ஓவர் அடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல 87 for 2 ராஜஸ்தான் ராயல்ஸ், 54 for 2 சிஎஸ்கே கிலோஸ். ரெண்டாவது, உங்களோட ஃபேமஸ் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓ பொருளையே எடுத்து ஒன்னையே போடுறதுன்றது. ஓகே, 8 ஓவர்ல 84 for 4 சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ், ராஜஸ்தான் ஸ்பின்னர்ஸ் 9 ஓவர்ல 75 for 4. நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன், இது ருத்துராஜ் யூஸ் பண்ண மாட்டாரு. படிச்சு படிச்சு என்ன சொன்னேன்? 6 ஓவர்ல ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்க கூடாது கவுஹாட்டில, சொன்னா இல்லையா? தீக்ஷானா எப்ப போடுவாரு நார்மலா? நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்களே, கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எப்ப போடுவாரு தீக்ஷானா? எப்பவுமே பவர் பிளேல போடுவாரு, இன்னைக்கு பவர் பிளே முடிஞ்சுதான் போட்டாரு. ஏன் போடல? அதான் ஏன் போடல? அடியே போட்டுருவாங்கன்னா. கண்டிஷன்ஸ் இஸ் கிங். கண்டிஷன் தெரியாம என் ஊர்ல இருக்கிற பிச்சு எனக்கு தெரியலன்னா வெளியூர்ல இருக்கிற பிச்சு எப்படியா உனக்கு தெரியும்? என் ஊர்ல இருக்கிற பிச்சே என்னால ரீட் பண்ண முடியலங்கும் போது வெளியூர்ல எப்படி ரீட் பண்றேன் நானு? அந்த இதுல போயிட்டு 4 ஓவர்ல 45 for 1 ஒரு பார்ட்னர்ஷிப் செட் ஆயிட்டு இருக்கு. இஸ் லுக்கிங் டேஞ்சரஸ் நிதிஷ் ராணா. அந்த சுச்சுவேஷன்ல 5வது ஓவர்ல 2 பேரும் ஓரளவுக்கு 10-15 பால் ஆடிட்டாங்க. அப்ப வந்து அஸ்வினுக்கு கொடுத்து ஒரு 19 ரன் அடிச்சுட்டாங்க. ஓகே, அப்படியும் 4 ஓவர் 46 போட்டாரு. 2 ஓவர்ல 10 ரன் கொடுத்த ஜடேஜா அதுக்கப்புறம் போலிங் போடல. இவங்களை வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேல இவங்களை திருத்த முடியாது. ஓகே, படிச்சு படிச்சு சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ராகுல் திரிபாட்டி ஒரு கிளிம்ஸ் கஷ்டப்பட்டாரு. பட் ஒரு அந்த புல் ஷாட் எல்லாம் அவரோட ட்ரேட்மார்க் ஷாட் அதெல்லாம் வந்துருச்சு. ராகுல் திரிபாட்டி நம்பர் 3 ஆடி இருக்கணும். திருப்பியும் நான் சொல்றேன், ஜெனி ஓவர்டனோ சாம் கரனோ பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், தே ஆர் நாட் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ். போன மேட்ச் வந்து டீசெண்டா போட்ட சாம் கரனை உக்காத்தி வச்சுட்டு, பாவம் இவர் வந்து நியூ பால் போலரே கிடையாது, இவரை 2 ஓவர் கொடுத்து இவரை ஃபர்ஸ்ட் பால் அப்படியே அது யார்கர், ஆல்மோஸ்ட் யார்கர் அப்படியே வச்சு ஒரு பஞ்ச் ஒன்னு கொடுத்தாரு பாத்தீங்களா, ஒரு சிக்ஸ் சிக்ஸ். எப்படி சிக்ஸ் அடிச்சாரு அந்த ஆல்மோஸ்ட் யாக்கற. நான் திருப்பியும் சொல்றேன், இஸ் ஜெனுவன் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். சாம் கரன் அட்லீஸ்ட் மெனுவர் ஆஃப் த பால். இவர் வந்து மான்ஸ்டர் சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஆளு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதுவும் இன்னொன்னு எப்படின்னா, அசரங்கா வந்து லெப்ட் ஹேண்டர் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாரு, சிவம் தூபே கூரை கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா இறக்காம விஜய் சேகர் இறக்கி விட்டாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜினா யோசிச்சு பாருங்க. கபால் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? நீங்க நீங்க உடனே நீங்க முன்னாடிங்க லெப்ட் ஹேண்டரை நீங்க இறக்கிருந்தீங்கன்னா அசரங்கா போலிங்கே போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நீங்க மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணமே அசரங்கா. முதல் மேட்ச் அசரங்காவை டிராப் பண்ண போதே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது அதுதான். 4 ஓவர் 42 ரன் மொய் எழுதிக்கோ, 2 விக்கெட் அவர் எடுத்துருவாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா மேட்சும் 2 விக்கெட் எடுப்பாரு அசாங்க. CSK has been strategically poor. They don't know how to read the pitch. They don't know how to make use of the resources based on the conditions. அதனாலதான் இதே மாதிரி அந்த பிச் இருக்கும் போது கான்பிடண்டா சிஎஸ்கே தோக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்ன? 2 காரணம் சொன்னேன். பேட்டிங் ஆர்டர்ல எதுவுமே மாத்த மாட்டாங்க, ஸ்பின்னர்ஸுக்கு ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நிறைய பண்ணுவாங்க. டாஸ் வின் பண்ணா டீம் வின்னிங் த டாஸ் ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட். சொன்னா இல்லையா உங்களுக்கு? யார் ஜெயிச்சாங்க டாஸ்? ஆமா,
யாரு ஜெயிச்சாங்க டாஸ்? பவுலிங் போட்டாங்க, பவுல் ரொம்ப போட்டாரு, சிஎஸ்கே ரொம்ப ஜெயிச்சு பவுலிங் போட்டாரு. முடிஞ்சு போச்சு. டியூ வரும்னு நினைச்சாங்க பீடா, டியூ வந்துருச்சு. டியூ வரல, உனக்கு டியூ கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களேயா. டியூ வரும்னு பாக்குறேன், டியூ கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் திருப்பி திருப்பி தெரியாம கேக்குறேன் உங்களுக்கு. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயோ வரப்போற டியூ, உங்க பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங்க, அதை நீங்க ரிப்பேர் பண்ணவும் முடியாது. அப்படிங்கும் போது டாஸ் பண்ணி பேட், ருத்துராஜ் கேக்வாட் இவ்வளவு கான்பிடென்ட்டா ஆடுறாரு. நான் திருப்பி திருப்பி இத திருப்பி சொல் ரிப்பீட் பண்றேன் உங்களுக்கு. சிஎஸ்கே சக்சஸ் ஹஸ் பீன் த ஸ்ட்ராங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வாட் தே கிவ். They have been sliding on that. They have been down to 10 for 1, 7 for 1, 14 for 2. ஜெயிக்க முடியாது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எல்லாரும் கேட்டாங்க தோனி முன்னாடி வரதுக்கு என்னையா அப்படின்னு, சொம்படிக்கிறீங்களா? தோனிக்கு வந்தார் இன்னைக்கு முன்னாடி, வந்தாக, ஆடினாக, மேல என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்போ பாப்போம். ஓட்டன் வந்திருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும் பீடா. நான் இட்ஸ் நத்திங் அகைன், நான் தான் தோனியோட மிகப்பெரிய ஃபேன், இல்லைன்னு சொல்லல. நீங்க பட் தென் ஓவர் ஓட்டன் வந்திருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஓவர்டன் ஜடேஜாக்கு முன்னாடி வந்திருக்கணும், நீங்க தோனிக்கு முன்னாடின்றீங்க. ஓவர்டன் should have walked in before Jadeja has got one gear. ஒன்னு அவுட் ஆயிடுவாரு, இல்ல 13 பால் ஆனா டென்ட் கிரியேட் பண்ணிடுவாரு. ஜடேஜாவும் ஒரு நல்ல பினிஷர் இருக்கும் போது ஓவர்டன் நீங்க முன்னாடி இருக்கணும். 11 ரன்ஸ் அண்ட் ஓவர். ருத்ராஜ் கேக்கோட ஏன் பிரஷர் ஆகி அவுட் ஆனாரு, அந்த எண்டு ரன் வரலன்றதுனால தான் அவர் அவுட் ஆனாரு. ஓவர்டன் மாதிரி ஒரு ஆள் போய் 2 6 கிளப்பியிருந்தாங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அப்படிங்கும் போது சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜிக்கலி புவர். அதான் நான் சொன்னேன், முதல்ல ஆக்ஷனுக்கு அப்புறம் அவங்க சரியா டீம் எடுக்கல அப்படின்னு சொன்னா அபியூஸ் பண்றாங்க நிறைய பேர். அதனாலதான் என்ன பண்ண, 2020 ஒரு பாட்டே பாடினேன், 8வது பிளேஸ் கன்ஃபார்ம்டா அப்படின்னு. அதுக்கு பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் அபியூசிங் லைக் எனிதிங். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்ட 15 ஓவருக்கு அப்புறம் சிஎஸ்கே இது பிஹைண்ட் 3 ரன்ஸ் அப்படின்னு. தெரியும் ரிசல்ட் என்னன்னு. அதை நான் போட்டேன்னா அபியூஸ் பண்ணுவாங்க. சரி, நீ அப்புறம் போட்டுக்கிறேன் என்ன ஆகும் அப்படின்னு. என் அல்கோரிதம்ல நீ பிஹைண்டா இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. தேவர் ஸ்ட்ராட்டஜிக்கலி புவர். தே டோன்ட் டிசர்வ் டு வின். They don't know how to read the pitches, how to play the combination, what to do with the toss advantage. Congratulations லாயல்ஸ், 2 மேட்ச் தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு தெரியுது, டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன், அப்சல்யூட்லி வைட் ஓப்பன். சன்ரைசர்ஸும் 2 வாங்கியிருக்காங்க, ராயல்ஸும் 2 வாங்கியிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸும் 2 வாங்கியிருக்காங்க, சிஎஸ்கேவும் 2 வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன். இஃப் யூ டேக் எனி ஒன் ஃபார் கிராண்டட் யூ காட் டு பே ஃபார் இட். இதுக்கப்புறமும் சிஎஸ்கே வந்து ப்ரோஆக்டிவா கண்டிஷன்ஸ் தெரியாம கிரிக்கெட் ஆடினாங்கன்னா the heartbreak might continue like what happened last year. அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் கடைசி மேட்ச் போகும்போது ஒரு சான்ஸ் இருந்தது, இந்த தடவை அதுவுமே இல்லாம வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் ஹை டைம் they use the spinners properly. அதை அவங்க பண்ணல. இப்போ ஓவர்டன் மாதிரி ஒரு ஆள்ல, ஓவர்டனோட ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கில் பேட்டிங், செகண்ட் ஸ்கில் போலிங். அவரை பேட்டிங்ல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும், உட்காந்து போய் போலிங்ல போய் எக்ஸ்போஸ் பண்றீங்க. அவரு மெல்ல 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 நடமேனி என்னாகும் அப்படின்ட்டு ஓடி வந்து போடுறாரு. அவர்லாம் இங்கிலாந்துல எல்லாம் நல்ல பால் சீமாகும், அங்க இங்க அலையும். இங்க போயிட்டு பாவம் அவர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல அன்பார்ச்சுனேட். பீடா, நான் தெரியாமலே கேக்குறேன், பவர் பிளேல இப்ப யாரதான் போடுறது? ஸ்பின்னர் போட நான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்லினே இருக்கேன். 3 ஓவர் கலீல் போடுறாரு, இப்ப இங்க எல்லிஸ் தான் பாருங்க, ஆடணும் இப்ப. நான் திருப்பி திருப்பி அந்த பாயிண்ட சொல்றேன். நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. பத்திரானா இன்னைக்கு எப்படி போட்டார் தெரியுமா? மேட்ச் போயிடுச்சு பத்திரானா போடுற ஓவர்ல. போன மேட்சும் அதே தான் நடந்தது, நான் இப்பயும் அதே தான் சொல்றேன். ஃபாரின் ஃபாஸ்ட் போலர் நீங்க ஆடினீங்கன்னா பவர் பிளேலையும் போடணும், டெத் ஓவர்ஸ்லயும் போடணும். நீங்க வந்து 10 ரனா போடும்போது மேட்ச் ஓவர். அவங்க படு கேவலமா ஆடினாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அவங்க என்ன 6 ஓவர்ல 79 ரன் வந்துட்டு அவங்க எங்க வந்திருக்கணும்? they should have got to 220. படு கேவலமா ஆடினாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பாடாவதி பேட்டிங் வச்சிருக்காங்க. 10 ரனா வந்து போடும்போது மேட்ச் ஓவர். இட் இஸ் பாஸ் த ஸ்கோர் தட் இஸ் நீடட் ஹியர் டு டிஃபெண்ட். கடைசியில வந்துட்டு நீங்க பாவம் இந்த ஆடத்துல தீக்ஷனா அவனுக்கு எல்லாம் போலிங் போட்டு ஃபாஸ்ட் போலர் அதுக்கு உங்களை ஃபாரின் டேக் வேற ஓவர். பண்ணியிருந்தாங்க, இப்ப பத்தியா நான் யாருன்னு தெரியுதா பீடா அப்படின்னு உங்களுக்கு டேக் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. அததான் சொல்றேன், கிரிக்கெட்டே தெரியாம பேசுறாங்க. போனதரையும் சொன்ன அதே ட்ரெண்ட் தான் நடந்தது. அவர் போட்ட ஓவர் எந்த பிரயோஜனம் கிடையாது. they got the total 17 ஓவர்ல 165. they got the total what they wanted to defend. அதுக்கப்புறம் நீ போட்டு பிரயோஜனம் கிளியர் ஏர்லி டென்ட் இஃப் யூ ஆர் அ ஃபாரின் ஓவர்சீஸ். இல்லைன்னா உனக்கு வேலைக்கே ஆவாது. நீ ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் வச்சிரு 100 வச்சிருக்க 3 பேரையும் சேர்த்து நீ 8 ஓவர் போலிங் போடுற வாய்ப்பே கிடையாது.
இந்த 10 ஓவர் போலிங் போடுறது அப்சல்யூட்லி நோ சான்ஸ் அட் ஆல் இஃப் யூ கீப் டூயிங் திஸ் மிஸ்டேக். I'm very sorry to say that unless otherwise they revisit the strategy, the disappointment is going to continue. எனக்கு as much as I wanted CSK to win, CSK will lose நான் ட்வீட் கூட போடல, அவ்வளவு பிடிக்கும் எனக்கு CSK. பட் we are here to be honest. இப்ப தோனியை வந்து சொம்படிக்கிறீங்க, சிஎஸ்கே சொம்படிக்கிறீங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஹோப் ஐ கேவ் enough feedbacks on it. Whatever I thought, they have made a massive strategical blunders. That is the reason they have lost. அவங்க எழுந்திருக்கல அப்படின்னா இது தொடரும். அதுதான் பீடா. எல்லா தப்பு டாஸும் நானும் நினைச்சேன். கடைசியா அந்த ஓவர்டனை இறக்கி விட்டுருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இந்த மேட்ச். கையில இருந்த மேட்சை நீங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. பட் நத்திங், நம்மளால அதான் பண்ண முடியும். நம்மளால டீமா எடுக்க முடியும் உள்ள போய். ஸோ அன்பார்ச்சுனேட். பட் பாப்போம் பீடா, நீங்க சொன்ன மாதிரி டோர்னமெண்ட் இஸ் வைட் ஓப்பன். இன்னும் வந்து யார் வேணாலும் உள்ள போகலாம். இவங்க தான் போறாங்க அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப வைட் ஓப்பனா இருக்கு இந்த ஐபிஎல்ல. பாப்போம் எப்படி எப்படி போகுதுன்னு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனஸ்ட்லி, பிகாஸ் எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும். சிஎஸ்கே தோட்டா ஐ பி எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல அவங்க 79 அடிச்ச உடனே எனக்கு தெரியும் மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. ஒரு 183 வந்தோடனே என்ன பொறுத்த வரைக்கும் 3 runs லெஸ் தான் அந்த ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஓப் வந்தது. ஒருவேளை ஆட மாட்டாங்களா கடைசி வரைக்கும் எனக்கு ஓப்பன் இருந்ததுன்னா கிட்ட கிட்ட தான் போயிட்டு இருந்தாங்க என்னோட அல்கோரிதம்ல. 3 ரன்னுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்டில் ஐ நோ தே நாட் கோயிங் டு சேஸ் இட் டவுன். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஓவர்டனும் வரல, ஏறினே போயினே இருக்கு. தீக்ஷனாக்கு ஒரு ஓவர் இருக்குங்கும் போது எனக்கு தெரியும் இந்த மாதிரி எப்படியோ முடிச்சிருவாங்கன்னு. ஓகே, அகைன் சன்ரைசர்ஸ் சொன்னதான் இவங்களுக்கு சொல்றேன், 3 மேட்ச் தான் ஆயிருக்கு, அதுல 1 ஜெயிச்சிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. ஹோப் தே ரீவிசிட் தி ஸ்ட்ராட்டஜி, தே ரீவிசிட் தேர் பேட்டிங் ஆர்டர், ஹோப் தே யூஸ் தி ஸ்பின் as well, then the results is bound to come. Life is all about hope. Let us see what happens. And the next is going to be another match with you with your very own Octopus. Until we come back and entertain you for that, thanks a lot and bye bye.